ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து பலாப்பழ கெட்டி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பலாப்பழ கெட்டி செய்ய தேவையான பொருட்கள் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். பலாப்பழம் வந்து நான் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோவுக்கு 100 கிராம் தான் நம்ம சேர்க்கணும். இது 2 மணி நேரம் வந்து நான் ஊற வச்சு தண்ணியை இழுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு தேங்காயில் வந்து அரை மூடி தேங்காயை வந்து நான் திருகி எடுத்து வச்சுருக்கேன். 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதே அளவுக்கு வந்து 100 கிராம் வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பாகு எடுத்து நம்ம காய்ச்ச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து கல் மண் இல்லாமல் சுத்தமான நாட்டு சக்கரை தான். அதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்படி அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா பலாப்பழத்தை சேர்த்துக்கிடுவோம். அரிசியை சேர்த்துக்கிடுவோம். நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் திருகளை சேர்த்துக்கிடுவோம். நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிடுவோம். ஏலக்காய் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்குருவோம். மிக்சி சாரில் எடுத்து வச்சு அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் தண்ணி ஊற்றலை, ஏன்னா சர்க்கரையில் நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துருக்கோம். பலாப்பழம் தேங்காய் இதுகளே ஈரம் இருக்கும். தேவைன்னா சேர்த்துக்கிடுவோம், தேவையில்லைன்னா வேண்டாம். பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். பலாப்பழ சீசன் முடிய போது பலாப்பழம் கிடச்சா இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் தோசை இரும்பு தவா எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இலையை வந்து லேசாக இப்படி போட்டு எடுத்தாலே போதும். இதே மாதிரியே எல்லா இலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். நான் வாழையில எடுத்து க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம வந்து அந்த பலாப்பழ கெட்டியை வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி நான் பிளேட்டில் இலையை வச்சு இந்த மாவை எடுத்து நான் எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், இப்படி வச்சு இப்படி மூடி ஒவ்வொன்றா நம்ம வந்து ரெடி பண்ணணும். நான் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி ரெடி பண்ணுறேன்னு. நான் வந்து வெஸ்ட் பெங்காலில் கொஞ்ச நாள் இருந்தேன். என் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க வந்து ஒரு ஹிந்திக்கார அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா என் வீட்டை சுற்றி வந்து பலாப்பழ மரம் இருந்துச்சு. அப்போ சீசன் அப்போ எனக்கு அவங்க வந்து கற்றுக் கொடுத்தது தான் இது பலாப்பழ கெட்டி. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி குண்டான் வச்சு தண்ணி வந்து நல்லா காஞ்சதும் இதில் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி வைக்கிறேன். எப்பயும் போல் இந்த இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி தான். நான் அடுக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் அடுக்கியிருக்கேன்.
அடிக்கி 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக விடணும். அப்படி அவ்வளோ மணி நேரம் வேக வச்சா தான் உள்ளே உள்ளதெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், 20 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் பார்த்து மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்குவோம். பார்த்து மெதுவாக சூடாக இருக்கும், சூடாக ஆறுனது ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிடுங்க. நான் ஒன்றை பிரித்து காமிக்கிறேன், எப்படி பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து ஆரோக்கியமான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். பலாப்பழம், பச்சரிசி, நான் மட்டரிசி தான் சேர்த்துருக்கேன், தேங்காய், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இது வந்து சின்னவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.